ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக உங்களுக்கான வேலைவாய்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாரி ஜாப்க்காக வாட்ஸ்அப் சேனல் லிங்க் க்ரியேட் பண்ணியிருக்கோம். டெலகிராம் குரூப் இருக்குது. எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா ஜாப் அப்டேட்டுமே ரெகுலராக உங்களுக்கு சேரும். ஓகே, இப்போதைக்கு உங்களுக்கு ஜல்ஜீவன் மிஷன் திட்டம் இருக்குது பாருங்கள். பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு துறையின் கீழ் ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தில் உங்களுக்கான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. பல மாவட்டங்களில் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இது திருநெல்வேலி மாவட்டம், அங்கேருந்து தான் இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் பார்த்தா டெம்பரரி ஜாப் தான், பர்மனன்ட் ஜாப் இல்லை அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 11/3/2025. அதுக்குள்ளே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பதவி பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு இன்டர்வியூ போஸ்ட், அதாவது கெமிஸ்ட் அப்படின்ற ஒரு பதவி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 10 வேக்கன்சி. எந்தெந்த மாவட்டம்னா திருநெல்வேலி, ராமநாதபுரம், தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர், சிவகங்கை, மதுரை, கன்னியாகுமரி, தேனி போன்ற 10 மாவட்டங்களில் 10 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இப்போ இந்த கெமிஸ்ட்ரிக்கான கல்வி தகுதி என்னென்னா பிஎஸ்சி அல்லது எம்எஸ்சி டிகிரியில் கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. எம்எஸ்சி அல்லது பிஎஸ்சியில் கெமிஸ்ட்ரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். வித்து டேட்டா என்ட்ரி அல்லது ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட்லாம் இருக்குது பாருங்கள். கம்ப்யூட்டர் நாலேஜ் கேட்டிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 21,000 ரூபாய் மந்த்லி சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்த கட்டமாக லேப் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க. சேம் அதேமாரி 10 மாவட்டம் 10 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். லேப் டெக்னீஷியனுக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 12th பாஸ் பண்ணால் போதுமானது. 12th பயாலஜி குரூப் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும். அதேமாரி 2 இயர்க்கான டிப்ளமோ லேப் டெக்னீஷியனுக்கான கோர்ஸ் முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ண முடியும். 13,000 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்த கட்டமாக லேப் அட்டண்டன்ட் கேட்டிருக்காங்க. 10 வேக்கன்சி, 10 மாவட்டங்களில் ஒவ்வொரு வேக்கன்சி. 40,000 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. 8th பாஸ் பண்ணால் போதுமானது. 8,000 ரூபா சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, மொத்தமாக 30 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க 10 மாவட்டங்களுக்கு. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி என்னமான டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுற மாரி இருக்குன்னா டேட் ஆஃப் பர்த்துக்கு ஒரு ப்ரூஃப், அதாவது பர்த் சர்டிஃபிகேட்டோ 10th 12th மார்க் ஷீட்டோ அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் நீங்கள் என்னெல்லாம் முடிச்சிருக்கீங்க, 10th 12th மார்க் ஷீட், டிப்ளமோ, டிகிரி முடித்தவங்க எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அட்டாச் பண்ணுற மாரி இருக்கும். ரெசிடென்சிக்கு ப்ரூஃபாக ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட். ஒருவேளை நீங்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா சம்மந்தப்பட்ட உங்களுடைய கம்பெனிலேருந்து என்ஓசி வாங்குற மாரி இருக்கும். இதான் உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. பியூர்லி டெம்பரரி ஜாப் தான், பர்மனன்ட் ஜாப் இல்லை அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூ மூலமாக தான் செலெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி என்ன அப்படின்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், 11/3/2025. இது எல்லாமே நீங்கள் மெயிலுக்கும் அனுப்பலாம் அல்லது பார்த்தா டேரெக்டாக நீங்கள் கொரியர் மூலமாக அனுப்பலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. இந்த மெயிலுக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஈவினிங் 5 மணிக்குள்ளே இந்த மெயில் ஐடிக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸுமே பார்த்தா அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே நீங்கள் சென்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ நேம் ஆஃப் த போஸ்ட், எந்த பதவிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, ஃபோட்டோ ஒட்டிடுங்க. உங்கள் நேம் என்ன, ஃபாதர் நேம் என்ன, ஜெண்டர் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன, ஏஜ் என்ன, குவாலிஃபிகேஷன்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஃபில் பண்ணிட்டு சைன் கேட்குறாங்க. சிக்னேச்சர் வித் டேட். ஸோ நீங்கள் சைன் பண்ணிட்டு என்னைக்கு சைன் பண்ணீங்களோ அதுக்கான தேதியோட மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த மெயிலுக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க. ப்ளேஸ் டேட்டை மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, இதான் அந்த 10 மாவட்டம். அதுக்கப்புறம் செகண்டாக பார்த்தோன்னா சேம் அதேமாரி பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு துறையில் ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலமாக வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூர் ஜோன்லேருந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி அதுதான் 11/3/2025 ஈவினிங் 5 மணிக்கெலாம் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். எந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்லாம் கொடுத்துருக்காங்கன்னா கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், சேலம், நீல்கிரிஸ், கோயம்புத்தூர் போன்ற ஒரு 9 மாவட்டங்களுக்கு இதில் அறிவிச்சிருக்காங்க. ஸோ கெமிஸ்ட்ரி பதவி 9 வேக்கன்சி. சேம் அதேமான கல்வி தகுதி தான், சேம் அதே சேலரி, அதே ஏஜ் லிமிட் தான் கொடுத்துருக்காங்க. லேப் டெக்னீஷியன் 9 வேக்கன்சி, அதே கல்வி தகுதி, அதே ஏஜ் லிமிட், அதே சேலரி தான்.
அதுக்கப்புறம் லேப் அட்டண்டன்ட் கேட்டிருக்காங்க. சேம் அதே மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் தான். இதில் மொத்தமாக வந்து பார்த்தா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தா ஓரளவுக்கு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஒரு 27 கிட்ட வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு டெம்பரரி ஜாப் தான். எதெல்லாம் அப்ளை பண்ணணும்னா அப்ளிகேஷன் இருக்கணும், அப்ளிகேஷன் ஃபோட்டோ வேணும், பிறந்த தேதிக்கான டாக்குமெண்ட், கல்வி தகுதி, அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனலுக்கான டாக்குமெண்ட்டு. இதுக்கும் மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. இந்த மெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கையொப்பமிடப்பட்ட மற்றும் ஸ்கேன் செய்யப்பட்ட நகல் வந்து அனுப்ப சொல்லியிருக்காங்க. அனுப்பி வச்சுருங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் இந்த மெயில் ஐடிக்கு அனுப்புங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க. நீங்கள் கொரியரில் அனுப்ப வேண்டாம், மெயிலுக்கே அனுப்புனா போதுமானது. ஓகே, அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் கண்டிப்பாக நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் எடுத்து ஃபில் பண்ணி ஸ்கேன் பண்ணி அதை நீங்கள் மெயிலுக்கு அனுப்புகிற மாரி இருக்கும். ஓகே, அடுத்த கட்டமாக உங்களுக்கு சேம் அதே நோட்டிஃபிகேஷன் தான் சென்னையிலேருந்து அறிவிச்சிருக்காங்க. எந்தெந்த மாவட்டமில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா திருப்பத்தூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, கடலூர், திருவண்ணாமலை, திருவள்ளூர், வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் மற்றும் சென்னை போன்ற மாவட்டங்களில் கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து மீதி இருக்க ஒருவேளை மிஸ் ஆகுதுன்னா அடுத்த கண்டிப்பாக ஜோனுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அப்போ நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் டெலகிராம் சேனலில். அதுக்கு நீங்கள் டெலகிராம் குரூப் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இந்த கிட்டத்தட்ட வந்து பார்த்தா ஒரு 12 அது ஒரு 22 கிட்டத்தட்ட வந்து பார்த்தா ஒரு 30க்கு மேற்பட்ட மாவட்டங்களில் வேலையை வந்து கொடுத்துறாங்க. மீதி இருக்க மாவட்டத்துக்கு மட்டும் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் டெலகிராம் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இதுவும் அதே மாதிரி தான். கெமிஸ்ட் ஒரு 12 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சேம் அதே சேலரி, அதே குவாலிஃபிகேஷன். அதுக்கப்புறம் லேப் டெக்னீஷியன், அதுக்கப்புறம் லேப் அட்டண்டன்ட், எல்லாமே ஒரேமான கல்வி தேர்ந்த எந்த மாற்றமும் வந்து கிடையாது. ஓகே, இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். பியூரி டெம்பரரி ஜாப் தான் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறவங்க இந்த மெயிலுக்கு அனுப்பி வச்சுக்கோங்க. 11/3/2025 ஈவினிங் 5 மணிக்குள்ளே உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் எந்த ஜோனில் வரீங்களோ அந்த ஜோனில் இருக்க மெயில் ஐடிக்கு அனுப்பி வச்சுருங்க. அப்ளிகேஷன் ஃபார்மு தான். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிட்டு கலர் ஃபோட்டோ தான் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த பதவிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தா ஒன்றுத்துக்கும் டிஃபர் ஆகுது. நீங்கள் எந்த ஜோனில் வரீங்களோ அந்த ஜோனில் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் ஃபஸ்ட்டு பிரிண்ட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் எடுத்துகிட்டு கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு அதை நீங்கள் அப்படியே ஸ்கேன் பண்ணி மெயிலுக்கு அனுப்புகிற மாதிரி இருக்கும். அது கூட அவங்க சொல்லியிருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஸ்கேன் பண்ணி நீங்கள் அட்டாச் பண்ணிடுங்க. ஓகே, இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பற்றி தேவை இருக்குது. ஜாப் பற்றி எல்லா அப்டேட்டுமே தெரிஞ்சுக்க மறக்காமல் அடுத்த சேனலாக இருக்கட்டும் எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா ஜாப் அப்டேட்டுமே உங்களுக்கு வந்து சேரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.